இப்படி பகவான் 2 விதமாக தியானம் பண்ற யோகிகளுடைய சுபாவத்தை சொல்றார். 7 14 லோகங்கள் அதலம் விதலம் தலாதலம் ரசாதலம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் 7 14 லோகங்கள் சேர்ந்து ஒரு அண்டம். இந்த அண்டமே பகவானுக்கு விராட் புருஷனாக சர்வ வியாபகனான பரமாத்மாவுக்கு இதுவே ஒரு ரூபம், இதுவே ஒரு சரீரம். அதை தியானம் பண்றார்கள் சில மகான்கள். சில மகான்கள் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றார்கள். ஆக தியான யோகம் அவரவர்களுக்கு அந்தந்த பலனை கொடுக்கிறது. விராட் புருஷனாக தியானம் பண்றவர்களுக்கு பாரமேஷ்டியம்ங்கிற பதவியை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஸ்தானம் பாரமேஷ்டியம். இந்த பாரமேஷ்டியம்ங்கிற பதவியை பிரம்மா அடைஞ்சிருக்கிறாரே, விராட் புருஷனை உபாசனை பண்ணினா அந்த பாரமேஷ்டியம்ங்கிறத அடைஞ்சிருக்கிறார். ந பாரமேஷ்டியம் ந மகேந்திர திஷ்டியம் என்று அந்த பாரமேஷ்டியம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சங்கு சக்கர கதாதரனாக நீலமேக சியாமளனாக ஹிருதய கமலவாசியாக பகவான தியானம் பண்றார்கள். அந்த பகவானுடைய பதத்தையே அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யோகிகள் பகவான அடையிறார்கள். ஊர்த்வநேதிசிகள் பகவான அடையிறார்கள். சந்நியாசிகள் பிரம்ம சாட்சா்காரம் பெற்றவர்கள் அத்தகைய மோட்சத்தை அடையிறார்கள். அதை தவிர குடும்பஸ்தர்கள் எல்லாரும் இவர்கள் போகிற பாதை வேற, அவர்கள் போகிற பாதை வேற. பிரம்மச்சரிய மாத்திரத்தினால கூட மோட்சம் கிடைச்சு விடாது. பிரம்மச்சரிய மாத்திரத்தினால பிரம்மலோகம் கிடைக்கும். தபசு பண்ணினால் தபோலோகம் கிடைக்கும். இன்னென்ன காரியங்கள் இன்னென்ன செய்தால் இன்னென்ன லோகம் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்கு. அதிகதான் அவர்கள் அடைவார்கள். மோட்சம் வேணுமானால் அப்பேற்பட்ட ஞானியாக இருந்தான், ஆனால் அவன் அந்த மோட்சத்தை அடைவான் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மனிஷ்டாளுக்கு தானே கிடைக்கும். குடும்பஸ்தாளா இருந்து குழந்தைகளை பெற்று பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கிறவாள் எப்படி நிவிருத்தி மார்க்கத்துக்கு போக முடியும்? அப்போ இவர்களுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு தானே சொல்லணும். ஒரு ஆச்சரியம், சுகர் எந்த ஒரு மோட்சத்தை அடைஞ்சாரோ அதே மோட்சத்தை தான் பரீட்சித்து அடையறான். பரீட்சத்துக்கு கல்யாணம் கார்த்தியாகி ஜனமேஜயன் முதலிய பிள்ளைகள் இருக்கா. குடும்பஸ்தன் தான் பரீட்சித்து. கடைசியில பாகவதம் முடியும் பொழுது பரீட்சித்து மோட்சத்தோட முடியறது. பரீட்சித்து பூர்ண பிரம்மச்சரியத்தோட இருந்த ஒரு சந்நியாசி இல்லையே. ஒரு குடும்பஸ்தன் எப்படி மோட்சம் அடைஞ்சான்? பிபந்தி ஜே பகவதகா ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிருதம் புனம் தீதி. அதான் நேத்தி சொன்னேனே, வெள்ளை வேஷ்டியோ காஷாயமோ காரணம் இல்ல, ஞானம்தான் காரணம். நேத்திக்கு சொன்னேன் இல்லையா? அந்த ஞானம் அந்திம க்ஷணத்துல இருந்தா கூட போரும்னார் கீதையிலே 2வது அத்தியாயம் ஸ்தித பிரத்ய லட்சணத்தை சொல்லிவிட்டு கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்துல இந்த ஸ்தித பிரத்யனாகிய நிலை அந்திம சுவாசம் போகும்போது இருந்தா கூட போரும்னார். அந்த அந்திம சுவாசம் போகும்போது நமக்கு அந்த ஞான சித்திய பாகவதம் கொடுக்காதா? இந்த பாகவதத்தை நம்பி இருக்கோமே, இந்த பாகவதம் நம்மளை காப்பாத்தும், இந்த பாகவதம் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு இதை நம்பி இருக்கோமே. இந்த பாகவதம் அந்திம க்ஷணத்துல நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து விடும். பிபம் தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம். வேற எதை நம்பிண்டு எதை நினைச்சுண்டு இப்படி உட்கார்ந்து கொண்டு கதை கேட்டு இருக்கோம்? எதை நினைச்சுண்டு கதை சொல்றோம்? கதை சொல்றதோ கதை கேட்கிறதோ நமக்கும் ஒரு கதி உண்டு அப்படின்னு நினைச்சுதான். லே வியர்த்தம் வேணும். அவளுக்கு வேற வேலை இல்ல, அவளுக்கெல்லாம் ஊரு இல்ல, காசு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கோம். ஆகலாம் அங்கேன்னு போனா ஒரு 2000 ரூபாய் ஆயிடும், 3000 ரூபாய் ஆயிடும் தனிப்பட்ட மனுஷியாளுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு அனாவசிய செலவு அப்படின்னு நமக்கு புத்தி சொல்றவாள்லாம் ஊர்ல இருக்கா. ஆனா எதையும் கேர் பண்ணாம அங்கேன்னு ஓடி லவோன்னு ஓடி ட்ரெயின்ல பாடு கஷ்டங்கள் பட்டு அவாடா என்ன உட்காண்டிருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னு, நமக்கு ஒரு கதி கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி நம்பி இருக்கோம் பாகவதத்தை. அங்க பாகவதமா சப்தாகமா புஷ்கரத்திலையா அப்படின்னு நினைச்சுன்னு நமக்கு ஒரு கதி கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அப்படிதானே கிருஷ்ணஸ்வரூபமான பாகவதத்தை நம்பி வந்திருக்கோம். பாகவதம் கைவிடுமா? முடிஞ்ச வரையிலும் திருப்பி திருப்பி பாராயணம், இது தவிர வேற கதி இல்ல. வேற கதி இருக்கிறதா எனக்கு தெரியல. முடிஞ்ச வரையிலும் தெரிஞ்ச வரையிலும் முடிஞ்ச வரையிலும் திருப்பி திருப்பி பாராயணம், இது தவிர வேற கதி இல்ல. வேற கதி இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாம் அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி
இல்லையா அலம் அலம்னு பந்து பண்ணிவிட்டா. ரிஷிகள் எல்லாரும் பந்து பண்ணிவிட்டார். விரதானுஷ்டானம் போறோம், யோகாபியாசம் போறோம், வேதாந்த விசாரம் போறோம், யாகம் பண்ணதெல்லாம் போறோம். அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி அலம் யோகைகி அலம் மகை ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்தி தானேன கர்ஜதி அப்படின்னு. இந்த பாகவதம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரையும் கர்ஜனை பண்ணி கூப்பிடுறது. நான் தானே மோட்சன், நான் தானே மோட்சன், நான் தானேன்னு இது கர்ஜிக்கிறது. பாகவதத்தை தவிர வேற கதி இருக்கிறதா இந்த கலியில தெரியல. இந்த பாகவதத்தை நம்பி இத கேட்டு இத படிச்சுட்டு கடைசியில இது கை விட்டுடுமா? நமக்கு வேண்டிய ஞானத்தை அது கொடுக்குங்கிறார். யார் சாட்சினால்? பரீட்சித் சாட்சி யத் ஸ்ரவணகத முக்தி விஷயே. சிரவணம் மட்டிலும் பண்ணின்று, கதாசிரவணம் மட்டிலும் பண்ணின்று மோட்சத்தை அடைஞ்சான்ங்கிறதுக்கு பரீட்சித்து சாட்சி அப்படிங்கிறார். கதாசிரவணம் மட்டிலும் பண்ணிட்டு நாம் பாகவதத்தை நம்பி இருந்தா போறோங்கிறது தாங்கி சொல்றது. பிபம் திஜே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிருதம் புனம் திதேகே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். காமிய பலன்லாம் பாகவதம் கொடுக்கும். என்னென்ன காமிய பலன் வேணுமோ எல்லா காமிய பலனையும் பாகவதம் கொடுக்கும். ஆனா சொல்றார், பாகவதத்துக்கிட்ட அதெல்லாம் வாங்க வேண்டாம், பாகவதத்துக்கிட்ட போய் அதெல்லாம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு காமிய பலன் தானே வேணும். வேணும்னா இன்னென்ன தெய்வங்கள் இடத்துல நீ கேட்டா இன்னென்ன கிடைக்கும்னு நான் சொல்றேன்னா அடுத்த அத்தியாயம். உனக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வேணும், உனக்கு இன்னென்ன தெய்வங்கள் இடத்துல நீ இன்னென்ன பலனை உத்தேசிச்சு பக்தி பண்ணு, அந்தந்த தெய்வங்கள் அதை கொடுக்கும். அப்படின்னா பாகவதத்துக்கு சக்தி இல்லையோன்னா சக்தி இருக்க, அவ்வளவு லகுவா இத போய் இறக்கிவிட வேண்டாம். அல்பத்துக்கெல்லாம் பாகவத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு பாகவதத்துக்கு போக வேண்டும். அகாம சர்வ காமோவா மோட்சகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யசேத புருஷம் பரம். இப்படி சொல்லிட்டே வந்தார். இப்படி சொன்னார் சுகர், அப்படின்னு சொன்னார் சூதர். சௌனகாதி பிரம்மர்ஷிகள் முடிஞ்சு விடுத்தா பாகவதான் இவ்வளவுதானா? 7 நாள் நடக்கும்னா நினைச்சுட்டு இருக்கோம். நாங்க 7 நாள் நடக்கும் நினைச்சுட்டு இருக்கோம், இவ்வளவுதானா? உடனே சௌனகாதி பிரம்மர்ஷிகள் ஒரு கால் சூதர் சொல்லிண்டு வந்து, அவர் கொஞ்சம் ஏதாவது ஒரு தீர்த்தபானம் பண்ணணும், கொஞ்சம் எச்சலாவது முழுங்கணும், ஒரு கல்கண்டு திராட்சையாவது வாயில போட்டுக்கணும், தொண்டை வறண்டு போயிடுத்து, நாம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கறது போல கேட்கிறவாளே நன்னா சொல்றவாளாச்சே. உடனே சௌனகாதி பிரம்மர்ஷிகள் சொன்னார்கள், சூதரை பார்த்து, ஒரு க்ஷணம் கூட வியர்த்தமா பொழுது போக்க கூடாது. ஏன் அப்படின்னா க்ஷணத்துக்கு என்ன மதிப்பு? அந்த ஒரு க்ஷணம் போயிடுது அப்படின்னால் அது வியர்த்தம். எந்த ஒரு க்ஷணம் பகவத் விஷயத்துல பொழுது போக்குறதோ அதுக்கு தான் பொழுதுபோக்குன்னே பெயர். பெரியவாள்லாம் அதைத்தான் காலக்ஷேபம்னு சொல்லியிருக்கா. பகவத் விஷயமான காலக்ஷேபத்துக்கு தான் காலக்ஷேபம்னு பெயர். வீண் பொழுதான காலக்ஷேபம் உண்டே காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா. உங்க காலக்ஷேபம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்பா. அது மாதிரி காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். பகவத் விஷயமா பொழுது போக்கினால் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தையேத் சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் ச மோகோ சச்ச விப்ரமா. பெரிய நஷ்டம் பகவான மறக்கிறது தான், பெரிய லாபம் பகவான நினைக்கிறது தான். பகவான நினைக்கும்படியான ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்க. யானையா பிறந்தா பெரிய யானை, யானைக்கு தகுந்த பெரிய காது, இப்படி அடிச்சுட்டு இருக்க, அவ்வளவு பெரிய காது. ஆனா கதை கேட்க முடியுமா? யானைக்கு, கழுதிக்கு எவ்வளவு பெரிய தொண்டை, ஸ்பீக்கரே தேவையில்லை, அர்த்த ராத்திரிக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். தெருவில் இருக்கிறவெல்லாம் தூங்க மாட்டார். ஆனால் அதுக்கு ஹரிநாமம் சொல்ல முடியுமா? ஒரு ஜென்மா யானையாயிடுத்து, ஒரு ஜென்மா கழுதியாயிடுத்து, ஒரு ஜென்மா நாயா பிறந்து கொலைச்சாயிடுத்து, ஒரு ஜென்மா பன்னியா பிறந்து உழன்றாயிடுத்து. ஸ்வவிட்வராகோஷ்டகரைஹி சம்ஸ்துத புருஷ பசுகோ நயத் கர்ணபதோபேதா ஜாது நாம கதாக்ரஜா. மனுஷனா பிறந்தும் நாயா இருக்கணுமா? மனுஷனா பிறந்தும் பன்னியா இருக்கணுமா? சாராசாரம் தெரியாம மனுஷனா பிறந்தும் ஒட்டகமா இருக்கணுமா? ஒட்டகத்துக்கு மாதுரியமான பதார்த்தம் பிடிக்காது, வேப்பலையை தான் ரொம்ப ருச்சித்து சாப்பிடும். சாராசாரம் தெரியாது. கழுதியா இருக்கணுமா? மனுஷனா பிறந்தும் மனுஷனா பிறந்து மனுஷனா இருக்கலாம், மனுஷனா பிறந்து தெய்வமா போயிடலாம்.
மனுஷ ஜென்மம் நடுவுல இருக்கு. மனுஷன் கீழ் குணங்களை நாம் சம்பாதிச்சுட்டோமானால் கீழ்த்தரமா போயிடும். பரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்பியுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் சாபௌ கரவுணோ குருத சபரியாம் ஹரேல்ல சத்காஞ்சன கங்கணோவா பர்காதி தே தே நயனே நராணாம் லிங்காணி விஷ்ணோர் நனிரீட்சதோயே. இந்த கண் படைச்சது பகவானுடைய மங்கள விக்கிரகத்தை பார்க்கணும், காது படைச்சது அவனுடைய கதையை கேட்கணும், இல்லாத போனா நண்டுகள் நுழையக்கூடிய வளை போல. நாவு படைச்சது அவன் திருநாமங்களை சொல்லணும், இல்லாத போனா தவளை போல அவனுடைய ஜென்மா. சாபௌ கரவுணோ குருத சபரியாம், பகவான பூஜை பண்ணணும், இல்லாத போனா இந்த கை மரத்துல முளைச்ச களை போல. இந்த கால் சத்சங்கத்துக்கு வரணும், இல்லாத போனா நடமாட்டம் இல்லாத மரம் போல அவனுடைய ஜென்மா. தத் அஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத் கிருஹ்யமானைஹி ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேத்ரே ஜலம் காத்ரருகேஷு ஹர்ஷஹ. பகவத்குணத்தை சொல்ல சொல்ல சித்தம் திரவிச்சு கண்களில கண்ணீர் வரணும், மேனி சிலிர்க்கணும். இல்லாத போனா அவனுடைய நெஞ்சுதான் கல்லு. நரஜன்மத்தை கரஜன்மமா ஆக்கிக்க கூடாது. ஹரிபக்தி இல்லாத போனால் இந்த ஜென்மா வியர்த்தம். ஒரு க்ஷணமாவது அவனுடைய ஸ்மரணம் வரணும் என்றெல்லாம் சௌனகாதி பிரம்மர்ஷிகள் சூதரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே சூதர் சந்தோஷப்பட்டார்.